பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஒரு வார்த்தை வச்சு, நான் எப்போவுமே ஒரு வார்த்தை வச்சு 6 மெசேஜ் 7 மெசேஜ், சிலதுக்கெல்லாம் 12 மெசேஜோட கொடுத்துருப்பேன். அநேகர் கேட்குறீங்க, ஒரு வசனத்தை வச்சு எப்படியா நானா பேசுகிறேன்? இல்லை, என்னால் பேசத்தான் முடியுமா? அவர் பேச வைக்கிறார், நான் பேசுகிறேன். இன்றைக்கும் உங்கள் வேதாகமத்தில் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நீங்கள் மறக்கவே கூடாது. ஆதியாகமத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை எல்லாரும் திருப்பி கையில் வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இல்லை, பாடுவே பாடுவே பரவசமாகுவேன் பரந்தோடும் இல்லை, பாடுவே பாடுவே பரவசமாகுவே பரந்தோடும் இல்லை. எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இங்க ஒரு கொடுமையை பார்க்க போறோம்.
ஆபிரகாம். யாரு? விசுவாசிகளின் தகப்பன். அவன் வீட்டில் நடந்த கொடுமை. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. நல்ல கவனிங்க, காலையில் எத்தனை நம்பிக்கையோட ஒருத்தர் எந்திரிப்போம். சிலர்லாம் எந்திரிச்ச உடனே இந்த நாள் எப்படி இருக்குமோ, ஒரு வேலை தேடி போகிறவன், ஐயா அந்த காலை நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணுமா. ஆஸ்பத்திரிக்கு போகிறவன், இன்றைக்கி ஒரு நல்ல காலையாக இருக்கணும், மருத்துவர் நல்ல பதில் சொல்லணுமா. ஒரு இன்ட்ரிக்கு போகிறவன், போகிற இடத்துல வெற்றி கிடைக்கணும், எனக்கா ஜெபம் பண்ணுமா. ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு காலை கொடுமையான காலையாய் விடுகிறது. அதிகாலையில் ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அப்பத்தையும் எடுத்த உடனே சோறு தான், அப்பத்தையும் ஒரு துருத்தினா ஒரு பாட்டில் தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே. நல்ல கவனிங்க, that means the wilderness, வனாந்தரம். பெயர்செபாவினுடைய வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியிருந்த தண்ணீர் செலவழிந்த பின் அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். என்ன அழுதா? இந்த கொடுமை யார்ட்டையா உண்டு? எந்த வீட்டிலே நடக்கும்? எனக்கு அன்பானவர்களே, அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுனாங்க, வீட்டுக்குள்ள வறுமை, நாட்டுக்குள்ள கொடுமை, தாயங்கால தட்டி பான நடனமாடுது. வீட்டுக்குள்ள வறுமை, நாட்டுக்குள்ள கொடுமை, தாயங்கால தட்டி பான நடனமாடுது. குடித்ததினால் ஆடி பாடி தேடி ஓடுது, பிள்ளைகள் கண்ணீரால தேடி வாடுது. வீட்டுக்குள்ள வறுமை, நாட்டுக்குள்ள கொடுமை, தாயங்கால தட்டி பான நடனமாடுது. இன்னைக்கு எத்தனை வீட்டில் சாயந்தரத்தில் குடிச்சிட்டு வந்து சட்டி பானையில் நடனம் ஆடுது. எல்லா பேருக்கும் தெரியும், திராட்சை ரசம் பரியாசம் பண்ணும், மதுபானம் அமளி பண்ணும். அதை குறித்து நான் இன்னைக்கு சொல்லலை. ஆனால் இவளுக்கு நேர்ந்த கொடுமை அது இல்லை. சில வீட்டிலலாம் சொல்லுவாங்க, ஐயா இன்னைக்கு என் புருஷன் நல்லபடியாக குடிக்காமல் அக்கா ஜெபம் பண்ணுங்க. ஏமா குடிச்சிட்டு வந்தால் அந்த கொடுமையை ஏயா கேட்குறீங்க? பிள்ளைகளை போட்டு அடிக்கிறான், என்னைய போட்டு அடிக்கிறான். அதெல்லாம் இல்லை. இந்த ஆகாருக்கு பிள்ளை சாகிறத பார்க்கணும். அனுப்புனவன் யாரு? ஒரு காலத்திலே ஒரு பெண் சொல்லுகிறாள். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்துக்கு திருப்புங்க. ஆபிராமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட இந்த பெண் யாரு? எகிப்து தேசத்தைச் சேர்ந்தவள். அவள் பேர் என்னது? ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை. அது மட்டுமல்ல, அடிமைனா அந்த காலத்துல வேலைக்கு வச்சிருக்கிறவங்க. அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். யாருக்கு? சாராள் வீட்டுல வேலைக்காரியா இருந்தா. சாராய் ஆபிராமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். அதனாலதான் இப்ப அவனே அனுப்ப வேண்டி வந்துச்சு. அன்றைக்கு ஆதாம் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால தான் அவனே சொன்னான், என் மனைவியின் சொன்னதை கொண்டு நான் சாப்பிட்டேயான்னா. எனக்கு அன்பானவர்களே, சரி கேட்டிருக்கலாம்ல, விசுவாசிகளின் தகப்பன் தானே, ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்று இருக்கா? ஏமா நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? இந்த தேசத்தையே உனக்கு கொடுப்பேன்னாரே, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை எண்ணி முடியாதா இருக்குன்னாரே, சொன்னாரா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான். மனைவி சொன்னால் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. பேச வேண்டியதுக்கு பேசணும், பேச வேண்டியதுக்கு பேசாமல் இருந்துட்டாலும் நல்லதில்லை, பேசக்கூடாதுக்கு பேசிடவும் கூடாது. அதுதான் நமக்கு தெரியணும்.
ஆபிரகாம் சொன்ன உடனே, இந்த சாராயை சொன்ன உடனே ஆபிரகாம் கேட்டுக்கலாம்ல, கர்த்தர் நமக்கு தரமாட்டாரா? எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னு கூப்பிட்டு வந்தவர் இப்போ செல்வ சீமானா வச்சிருக்காரு, இதை தர்றது பெரிய காரியமா? எந்த வார்த்தையாவது பேசினாரா? சரி ஒன்று வேண்டாம், எதுக்குமே அவசரப்படுற? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மற்றவனாக இருந்தால் பரவாயில்ல, விசுவாசிகளின் தகப்பன்க அவன் உடனே சொன்ன உடனே கொண்டா. ஹலோ, கிறிஸ்தவ ஜீவியத்தில் விசுவாசம், உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று 1 யோவான் 5:4 சொல்லுகிறது. தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ரோமரில் வாசிக்கிறோம். இந்த மைட்டி ஒன் ஆங்கிலத்தில் சொன்னான், வல்லவன். ஆனால் இந்த வல்லவன் ஒரு வார்த்தை பேசினாரா? ஏம்மா அவசரப்படுற? தெய்வம் நம்ம படைச்சவர், நம்ம மறந்துடுவாரா? என்னை சிருஷ்டித்தவர் என்னை மறப்பாரோ, என்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு, கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றி வா. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு வரை நடத்துவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், முடிவு வரை நடத்துவார். கலங்கிடாதே திகைத்திடாதே, கலங்கிடாதே திகைத்திடாதே. கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. கலங்கிடாதே திகைத்திடாதே, கர்த்தர் உன்னை மறப்பதில்லை. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் கை விடுவாரோ. சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உண்டாக்கினவர் கை விடுவாரோ. சிருஷ்டித்தவர் மறக்கிறது கிடையாதுங்க. ஏசாயா 44:21 படி, இப்போதும் யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கிறேன், நீ என் தாசன், என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு வார்த்தை, எனக்கு அதுதான் கொடுமை. ஒரு வார்த்தை மனைவி சொன்னேன், ஏம்மா அடிமை பண்ண வேலைக்கு வந்தோம்மா, அப்படி வைக்கலாமா? ஏன் அவசரப்படுற? கர்த்தர் நம்ம நம்பி வந்தோமே, நம்மளை இன்னைக்கு வரைக்கும் கைவிட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வரல, ஏன் அவசரப்படுறேன்னு சொல்லலையே. உடனே மனைவி வேணும் சொன்ன உடனே ஓகே கொடுத்துட்டார். இப்போ மனைவி சொல்கிறா, தனக்கு ஒரு புள்ள வந்த உடனே பரியாசம் பண்ணுறா, இவளை அனுப்பிவிடும், அந்த அடிமை பெண்ணை புறம்பே தள்ளும். உடனே அவளை புறம்பே தள்ளுறாரு. எப்படி தள்ளுறாரு? அதிகாலையில். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், திரும்ப வாங்க 21ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி, கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஏன் இந்த நம்பிக்கை போயிடுச்சு? அவர் சொன்னா நிச்சயமா என்ன செய்வார்? செய்வார், செய்து முடிப்பார். நாம பாடுறோம்ல, எனக்காக யாவையும் செய்பவரே,
செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாதங்கள் என் சுமைகள், என் பாதங்கள் என் சுமைகள், உன் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது தான் இதயத்தில் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 57:2 வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 21ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் என்ன சொன்னார்? தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சிமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி. நல்ல கவனிங்க, முதிர் வயதுல நடக்கக்கூடிய காரியமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை செய்றவருங்க. முதிர் வயதில கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த அந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 8ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவள் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணார். அது மட்டுமல்ல, வாசிங்க, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு கிளவி இப்ப பிள்ளை பத்திரிக்கா வருன்ற பாடம் நம்ம தெரியல. ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். நீதானம்மா சொன்ன சேர்த்துக்கோன்னு இப்ப தள்ள முடியுமான்னு கேட்டாரா? கேட்கவே இல்லை. புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடை சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றாள். ஏன்னா பங்குக்கு வந்துடான் பயம் இருப்பதில்லை என்றால், தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. ஆனா அவர் கொஞ்சம் மனசாட்சி உள்ளவர் போல துக்கமாய் இருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, மனைவி சொல்ல இப்ப கேளுன்றார். அதுக்காக என்ன பண்ணா, உடனே ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பத்தையும் கொடுத்தான். ஏன்? ஆதியாகமம் 25:1 கேத்துரானின் பிள்ளைகளுக்கு நன்கொடைகளை கொடுத்து அனுப்புனான். இவளுக்கு என்னத்தை தான் கொடுத்து அனுப்புனா? ஏன்னா ஆபிரகாம் பிள்ளை எத்தனை கேட்டால் நீங்கள் சொல்லுவோம் ஒன்றுமோ இல்லை. ஆபிரகாமுக்கு அவனுக்கு எத்தனை பிள்ளை பார்த்தான்? 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாகையும் சூவாகையும் பெற்றான். இத்தனை பிள்ளைகளுக்கு நன்கொடை கொடுத்து அனுப்பினா இந்த ஒருத்தனுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பின, வெறும் தண்ணியும் அப்பமும் அதோட பிள்ளையும் கொடுத்து விட்டான். இப்படி ஒருவேளை இன்னைக்கு ஒரு மனைவி அனுப்புனா அவள் என்ன சொல்லியிருப்பா? ஐயோ கொடுமைங்க. இன்றைக்கு ஒரு வேளை நீ குடும்பத்தில் வாழ்ந்து ஒருவேளை இப்படி தள்ளப்பட்டு பிள்ளையோடு தனித்திருக்கலாம். உன் கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நீங்களும் கூட புலம்பலாம், ஐயோ கொடுமைங்க.
நான் நம்பி போன இடத்துல நல்லா வாழ்வேன் தானங்க என் பிள்ளைய கட்டி கொடுத்தேன், இப்படி வந்து நிற்கிறாளே அப்படின்னு புலம்புகிற என் அன்பு தாய்மாரே, கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்க ஒருத்தரும் இல்லைங்கிறீங்களா? என கேட்கிற ஒரு தெய்வம். ஏசாயா 59:1 கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகலை, ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்யல, குறுகி போகவும் இல்லை. அவர் கேட்கிற தெய்வம். அதனால தான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார். கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இறுதி நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இறுதி நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஆக கைதட்டி நாம் பாடுவோம், ஆக கைதட்டி நாம் பாடுவோம். எனக்கு கண்வாரு நல்லா கவனிங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பான். அனாந்தரத்தில் சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுததோட சொன்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சத்தமிட்டு அழுத உடனே கூப்பிடவே இல்லை. கர்த்தர் சத்தத்தை கேட்டார். அங்கேருந்து வனாந்தரத்துலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கண்ணை திறந்து பார்த்தா தண்ணீர் துறவுச்சு. அவன் பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா வில்வித்தையில வல்லவனானான். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, ஒருவேளை இன்றைக்கும் கூட கணவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு மனைவியாக இருக்கலாம். பிள்ளையை வச்சுக்கிட்டு கண்ணீரோடு ஐயோ என் கொடுமை யார்ட்டன்னு கேட்பீங்க. அன்றைக்கு ஆகாருக்கு பதில் கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஆனால் உண்மையாக கூப்பிட்டு பாருங்க. ஆகார் கூப்பிடலை, கண்ணீரை பார்த்த தேவன், கணக்கு வைத்திருக்கிற தேவன். சங்கீதம் 56:8 அலைச்சல்களை அறிந்த தேவன், வனாந்தரத்தில் அலைந்து தெரிந்தவன், அந்த அலைச்சலை அறிந்தவர், கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்க. வடித்த கண்ணீரை பார்த்துட்டு உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, பெரிய ஜாதியாக்குவேன்னாரே, அதே தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சர்வ காலமும் நமது தேவன். அவர் மரண பரியந்த நடத்துவார். தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்களும் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? நிச்சயமாக இப்படி தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரிகளுக்காக, கணவனை விட்டு அதான் மனைவி பிரிந்திருக்கிற கணவர்களுக்காக நான் ஜெபிப்ப முடியல. இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட கொடுமை, ஐயோ எல்லாத்தையும் பிடிக்கிட்டு என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே, ஒன்றுமெல்லாம் விட்டாங்களே அப்படின்னு கலங்கி தவிக்கிறீங்களா?
உங்களை கைவிடாத ஒருவர் இருக்கிறார். கரம் பிடித்து நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். கண்ணின் மணி போல காக்கிற ஒருவர் இருக்கிறார். தொலைக்காட்சியில் பார்ப்பதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஏதோ இந்த நிகழ்ச்சி வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. திருநெல்வேலி ஆலயத்தில் பார்வையற்ற அன்பு சகோதரிகள் தங்குவதற்காக ஒரு இடத்த கட்டி வரோம். ஆலயத்து சர்ச்சு வளாகத்திலே தான். ஏன்னா எத்தனையோ பேர் வயசான 2 கண்ணு இருக்கிறவங்களுக்கு பெரும்பாடு, கண்ணு தெரியாதவங்களுக்கு பெரிய பாடு. அதை விட இவர் தங்குவதற்கு எத்தனையோ பேர் இடம் கேட்குறாங்க. இவர்களுக்காக ஒரு பில்டிங் கட்ட போகிறோம். ஒரு 700 அல்லது 800 சதுரடியில் கட்டணும். எல்லா வசதியும் வச்சு எனக்கு ஆசை. ஒரு சதுரடி 2300 நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். இல்லை ஒரு மாதம் அழைத்து வர வேனுக்கு சார்ஜ் 16000. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட சாப்பிடாமல் அனுப்புறதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு ஊன்றுகோலை கொடுக்க, ஏன் ஒரு கட்டுமான படிக்கு நீங்களும் உதவலாம். ஆனால் கட்டாயமில்லை, விசனம் இல்லை. உங்கள் ஜெபக்காரி எதாக இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எப்படி பிறந்த நாங்கள் தொடர்புள்ள இதில் 2 நம்பர் வருது. இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஒரு வேளை கணக்கு வைக்கணும் நீங்கன்னா 7413005091 இந்தியன் பேங்க். இந்த நம்பரில் நீங்கள் அடித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பதில் வரும். இல்லை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. கொடுமை என்று கூப்பிடுகிறேன், கேட்பார் ஒருவரும் இல்லை. கூக்குரல் இடுகிறேன், நியாய விசாரணை இல்லை என்று. யார் யார் வீடுகளுக்குள்ளிருந்து கண்ணீர் வடிக்கிற என் அன்பு வாலிப சகோதரி, என் அன்பு மகள் போன்ற பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுக்கட்டும். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொன்னபடி ஆண்டவர் ஒவ்வொருவருடைய குறைவுகளை தீர்க்க உதவி செய்யும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு தவறு செய்யாம ஒரு குழந்தை வாங்கி இல்லாதனால தள்ளப்பட்டிருக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு மனவளர்ச்சியற்ற பிள்ளையை வைத்துக்கொண்டு கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் கண்ணீரும் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.